கண்டா ஒரு இரசாயன தாக்கம் நடக்கிற நேரத்துல, சரியா, இரசாயன தாக்கம் நடக்கிற நேரத்துல நிறைய விஷயம் நடக்கலாம். ஒரு இரசாயன தாக்கத்தின் போது நிறைய விஷயம் நடக்கலாம். சரியா, ஒரு இரசாயன தாக்கம் நடக்கிற நேரம் அந்த இடத்துல ஒளி உண்டாகலாம். ஒளி சில நேரங்கள் அப்படி கிடையாது. இரசாயன தாக்கத்தின் விளைவாக ஒளி வாரது. வெளிச்சம் கொண்டு வாரது. இரசாயன தாக்கம் நடக்கும், வெளிச்சம் கொண்டு வாரது. சரியா, சில நேரங்கள்ல சில இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும். அப்படி இருக்கிறது. சரி, இரசாயன தாக்கம் நடக்குள்ள எலக்ட்ரிசிட்டி, இது கரண்ட் ஒன்று வந்துட்டு போகும். சரியா, இப்படி அது மாதிரி இரசாயன தாக்கம் ஒன்று நடக்கக்குள்ள ஒன்று வெப்பம் வெளிவிடப்படும். இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள வெப்பம் வெளிவிடப்படும். இன்னொரு சந்தர்ப்பம் கொண்டீங்க வெப்பம் அகத்துறிஞ்சப்படும். இப்படி இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள நிறைய நிறைய பக்க விளைவுகள் வரும். சைடு எஃபெக்ட் மாதிரி தான். ஒரு இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள ஒரு வரக்கூடிய ஒரு பக்க விளைவு ஒன்று மாறுது. சைடு எஃபெக்ட் ஒன்று மாறி. சரியா, சில இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள வெளிச்சம் கொண்டு வந்துருவோம். சில இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள ஒரு கரண்ட் ஒன்று பாயும். சிலதுகள் நடக்கக்குள்ள அந்த இடம் அப்படியே சூடாகி கொண்டு போகும். இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள சூடாகி கொண்டு போகும். அப்படி சில நேரம் சில அந்த டெஸ்ட் டியூபிக்கு தானே, சில டெஸ்ட் டியூப்ல இரசாயன தாக்கம் நடந்து டெஸ்ட் டியூப் வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வெப்பம் வெளிவிடப்படும் அந்த இரசாயன தாக்கத்தில் இருந்து. அதே மாதிரி நீங்க கண்டிருப்பீங்க, சில இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள ஆய்வுக்கூடங்கள்ல செஞ்சு பார்க்கலாங்க. சில இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள ஆஹ், உதாரணமா சில பதார்த்தங்களுக்கு அதை தண்ணியில போட்டு இப்படி கரைச்சக்குள்ள தண்ணியோட தாக்கம் அடைஞ்சு அதுல அந்த அது அப்படியே என்ன செய்யறதுன்னா அந்த இரசாயன தாக்கம் சக்தியை உறிஞ்சு கொள்றேன். அதனால அந்த பொட்டுல நீங்க பிடிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கூலா வெப்பம் அந்த இரசாயன தாக்கத்தால் அகத்துறிஞ்சப்படுது. வெப்பம் அகத்துறிஞ்சப்பட்டு அந்த இடம் அப்படியே கூலாகி கொடுக்கும். சில நேரம் வெப்பம் வெளியிடப்பட்டு அந்த இடம் சூடாயிட்டு போகும். சரியா, இப்படி இரசாயன தாக்கத்தால பல விளைவுகள் இருக்கு. இப்ப நாங்க இது சொல்ற வந்து இப்போ ஒரு இரசாயன தாக்கத்தால ஒளி விடப்படுதுன்னு சொன்னா, ஒளி வெளிச்சம் கிடைக்குதுன்னு சொன்னா நாங்க சொல்ற வந்து இரசாயன தாக்கத்தின் ஒளி விளைவு. இரசாயன தாக்கத்தால் எங்களுக்கு மின்னோட்டம் கிடைக்குதுன்னு சொன்னா நாங்க சொல்ற வந்து இரசாயன தாக்கத்தின் மின் விளைவு. அதே மாதிரி இரசாயன தாக்கத்தால வெப்பம் வெளிவிடப்படவும் மேலும் வெப்பம் ஆத்திரிஞ்சப்படவும் மேலும் இது ரெண்டையும் சேர்த்து நாங்க சொல்ற இரசாயன தாக்கத்தின் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லி. இரசாயன தாக்கத்தோடு அஹ் வெப்ப சக்தி எப்படி சம்பந்தப்படுது அல்லது வெப்பம்ன்றது எப்படி சம்பந்தப்படுதுன்றதுதான் இரசாயன தாக்கத்தின் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்றது. சரியா, இரசாயன தாக்கத்தோட வெப்பம்ன்றது வந்து இப்படி சம்பந்தப்படுது. ஒன்று வெப்பம் அகத்துறிஞ்சப்படுதா இல்லைன்னா வெப்பம் வெளியிடப்படுதா அப்படின்றதுதான் இரசாயன தாக்கத்தின் வெப்ப விளைவு. சரியா, அப்ப அதன் அடிப்படையில இரசாயன தாக்கங்களை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இரசாயன தாக்கத்துல அந்த வெப்ப விளைவின் அடிப்படையில இரசாயன தாக்கங்களை நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். இது ஒன்றும் எழுதுவாங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இரசாயன தாக்கங்களை நாங்க ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதான் எப்படி எப்படி அகவெப்ப தாக்கம், என்னன்னா ரெண்டாவது புறவெப்ப தாக்கம் சொல்லி நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். இங்கிலீஷ்ல நாங்க இரசாயன தாக்கத்துல அகவெப்ப தாக்கங்களுக்கு நாங்க சொல்ற அகவெப்ப தாக்கங்கள் நாங்க சொல்ற எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். புறவெப்ப தாக்கத்துக்கு நாங்க சொல்ற வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரியா, அகவெப்ப தாக்கம் சொன்னா என்ன, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். புறவெப்ப தாக்கத்துக்கு நான் சொல்ற வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரியா, என்ன தெரியுமா, சிம்பிளா சொல்ல போனா நான் இப்ப உங்களுக்கு வரைபடம் சொல்ல போறேன். சரி, ஒரு வரைபடம் சொல்ல போறேன். இப்படி சொல்லுவேன். முதலாவது நான் சொல்றேன் பாருங்க.
அகவெப்ப தாக்கம்னு சொன்னா அந்த பேர்லயே விளங்குறவங்களுக்கு இப்படித்தான். என்ன தெரியுமா? வெப்பத்தை வெப்பத்தை அகத்துறிஞ்சலுடன் நடைபெறும் தாக்கம். நடைபெறும் தாக்கம் அகவெப்ப தாக்கம் எனக்கு. சரியா? அகவெப்ப தாக்கம் சொல்லப்படும். அதே மாதிரி பாருங்க, புறவெப்ப தாக்கத்துக்கு இதே மாதிரி ஆப்போசிட்டா கொடுத்திருக்கிறேன். வெப்பத்தை நான் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். பாருங்க, புறவெப்ப தாக்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறான், வரைபடம் கொடுத்திருக்கிறான். வெப்பத்தை வெளிவிடுவதுடன் நடைபெறும் தாக்கம் புறவெப்ப தாக்கம். இதுதான் புறவெப்ப தாக்கத்துக்கும் அகவெப்ப தாக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க எப்படி திரும்ப எழுதி காட்டுறேன். ஒரு இரசாயன தாக்கம் நடக்கக்குள்ள நாங்க எப்படி திரும்ப எழுதி காட்டுறேன். அகவெப்ப தாக்கம் நடக்கக்குள்ள நாங்க இப்படிதான் எழுதி காட்டுறோம். நாங்க எழுதி காட்டுறது வந்தா பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு வேலை செய்யுங்களேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இப்ப ஏற்கனவே தலைப்பெல்லாம் போட்டிருப்பீங்க, இரசாயன தாக்கங்களின் வெப்ப விளைவுன்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு வேலை செய்யுங்க. இது அப்படியே ஒரு இந்த ஃப்ளோ சார்ட் அடிங்களே. இந்த ஃப்ளோ சார்ட் அடிங்களே. இரசாயன தாக்கங்கள் இரண்டா பிரிக்கப்படும். அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கம் சொன்னால் வெப்பத்தை ஆத்துறிஞ்சலுடன் நடைபெறும் தாக்கம் அகவெப்ப தாக்கம். வெப்பத்தை வெளிவிடுவதுடன் நடைபெறும் தாக்கம் புறவெப்ப தாக்கம்.